பாருங்கள் ஐயா, பாப்பம்பட்டி கிராமத்தில் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி கிராமத்தில் பள்ளிக்கூட அருகாமையில் குட்டை உள்ளது. அந்த குட்டையில் கோழிகளை செத்துப்போன கோழிகளை கொண்டாந்து போடுகிறார்கள். அதை அருகாமையில் உள்ள நாய்கள் எடுத்து கொண்டாந்து தெருக்குள்ளே கொண்டாந்து போடுதுங்க. இதை தட்டி கேட்டு பலமுறை பஞ்சாயத்தில் போய் நாங்கள் பிரச்சனை சொல்லியிருக்கோம். அவங்களும் கேமரா வச்சுருக்காங்க. இருந்தாலும் அறிவில்லாத திராவிட மாடல் ஆட்சியில் இப்பேற்பட்ட கோழிகளை வளர்த்து மக்களுக்கு நோயை கொண்டு வரக்கூடிய கோழிகளை வளர்த்து கடைகளை விற்று அது செத்து போனதுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே போட்டு போகிறாங்க. இப்படி செத்து போகிற கோழியை தான் மக்கள் சாப்பிட்டு நோய்க்கு வாய்க்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இனி இப்படி ஒரு தவறுகள் நாட்டில் நடக்கக்கூடாது. இது போன்ற வெள்ளை கோழிகள் இனி உருவாக வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் சமுதாயத்தில் குழந்தைகள் இல்லாமல் அதற்கு தனி ஒரு ஆஸ்பத்திரி உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மேலேயும் தமிழகத்தில் இப்படி ஒரு திராவிட கேடுகட்ட ஆட்சி வேணுமா? யோசிச்சு பாருங்கள் மக்களே. இந்த பஞ்சாயத்தில் தயவு செய்து இந்த பள்ளிக்கு அருகாமையில் உள்ள குப்பைகளை அகற்றி அதற்கு ஒரு நடைபாதையை அமைத்து அங்கு மரங்களை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட வெள்ளைக்கோழிகளை வளர்த்து நோய்க்கு வாய்ப்பட்டு இன்று வர சமுதாயத்தில் குழந்தைகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இப்போ தம்பதிகள் நிறையா பேர் குழந்தைகள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் என் குடும்பத்திலே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் போய் காசை கொடுத்து ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்த்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படி ஒரு திருட்டாட்சி நடக்குது. வ.உ.சி. ஐயா அவர்கள் தன் சொத்தை விற்று தமிழகத்துக்காக தலைவரானார். ஆனால் அவரை தலைவராக யாரும் போற்றவில்லை. இன்று தமிழகத்தின் சொத்தை ஆட்டை போட்டு சுரண்டி தின்னும் G2 ஓனராகிய ஸ்டாலின் அவர்களின் மருமகன் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சி நமக்கு தேவையா? மக்களே, சிந்தியுங்கள். வணக்கம். தவறாக பேசியிருந்தால் மன்னியுங்கள். இனி வரும் சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் இப்பேற்பட்ட கருத்தை தெரிவிக்கிறேன். மற்றபடி ஒன்றுமில்லை. வணக்கம்.